வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளட்சி செட்டில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது. அதை தான் நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி திரும்ப மறுபடியும் அதில் என்னென்ன போயிருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃபஸ்ட்டு கிளட்சி கேஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். 8ஆம் நம்பர் சைஸு டீ ஸ்பானர் யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற போல் நட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கேஸை ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபுல்லாகவே ஆயில் லீக்கேஜ் ஆகிருக்கு. கிளட்சி பெல்லை வந்து 19ஆம் நம்பர் சைஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த பெல்லை வந்து ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கிளட்சி ஷூவு பெல்ட்டு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். எல்லாம் வெளில எடுத்ததுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க அந்த ஃபேன்ஸ் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். ஏன்னா அதில் வந்து பெரிய ஆயில் சீல் வரும், அதிலேருந்து ஆயில் லீக்கேஜ் அதிகமாகுது. அதுக்கு அடுத்து மேலே இருக்க பெண்டாக்ஸில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெண்டாக்ஸில் வந்து போயிடுச்சு, வேறு பெண்டாக்ஸில் தான் மாற்ற போகுது. அதுக்கு அடுத்து நம்ம வந்து கீர் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கீர் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் வீலை ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் செட்டு கீர் செட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி திரும்ப மறுபடியும் ஃபிட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3 ஆயில் சீல் வரும். அது எல்லாமே வந்து மாற்றுறதுனால இப்போ இந்த கீர் பாக்ஸில் ஒரு ஆயில் சீல் வரும், அதையும் சேர்த்து மாற்றணும். அதனால் இப்போ வந்து பேக் வீலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீர் பாக்ஸ் செட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வீலை தனியாக வெளில எடுத்துடலாம். இப்போ கீர் பாக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அதில் இருக்க கீர் செட்டு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஆயில் சீல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இன்ஜின் கேஸ்ன்ற ஆயில் சீல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன அது சில பொருட்கள்லாம் வந்து பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் வந்து ஆயில் சீல் அதுக்கப்புறம் பெண்டாக்ஸில் எல்லாமே நம்ம புதுசு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெல்ட்டும் பார்த்திங்கன்னா கட்டார ஸ்டேஜில் இருக்குது, அதையும் புதுசு மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ஜின் கேஸில் இருக்க அந்த பேக்கிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வண்டியிலே இருக்கிற அந்த இன்ஜின் கேஸில் வந்து நம்ம ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த ஃபேனு, ரோலர் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து கிளச் பெல்லு எல்லாமே வந்து நம்ம பெட்ரோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த கியர் பாக்ஸில் நம்ம ரிமூவ் பண்ண அந்த செட்டு எல்லாமே வந்து நம்ம நல்லா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் சைடில் வந்து பேரிங் வரும். அது பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணி அப்படியே மாட்டிட்டேன்னா அதில் வந்து துரு பிடிச்சி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது வாஷ் பண்ணதுக்கப்புறமா திக்கான ஆயில் அதில் இன்சர்ட் பண்ணி நல்லா ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரீஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்க கியர் பாக்ஸ் கேஸு. இதில் பழைய பேக்கிங்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ண பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ண இந்த கேஸை வந்து அந்த பேரிங்லாம் சொன்ன பார்த்திங்களா, வாஷ் பண்ணதுனால வந்து துரு பிடிச்சிரும்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ஆயில் போட்டு நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் இருக்க ஆயில் சீலை வந்து புதுசு மாற்றிடலாம். இப்போ வந்து கியர் செட்டை வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண கியர் கேஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ஆயில் சீல் வந்து புதுசு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து புதுசாக வாங்கிட்டு வந்த பேக்கிங்கை பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃபிட்டாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியில் தூக்கி ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கியர் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா டைட் வச்சதுக்கு அப்புறமா நம்ம இன்ஜின் சைடில் இருக்க அந்த கிளச்சி சைடில் இருக்கிற வந்து ஆயில் சீல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆயில் சீல் வந்து பேஸ்ட் வச்சு நல்லா ஒட்டிட்டோன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆயில் சீல் வந்து வெளில வந்துடாது. நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்காக தான் அந்த பேஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணி நம்ம ஆயில் சீலை வந்து ஃபிட் பண்ணுறது. அதுக்கடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க இன்ஜின் கேஸாண்ட இருக்கிற ஆயில் சீலை வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃபிட் பண்ணி டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுடலாம். இப்போ ஆயில் சீல் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணி வச்ச ரோலர் புஷ்ஷு, அதுக்கப்புறம் கிளச் பெல்லு, பெல்ட்டு, பெண்டாக்சல் சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம திரும்ப ரீஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கிளச்சு ஷூ பார்த்திங்கன்னா வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் அதை வந்து நான் எம்எஸ் ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு ரஃப் பண்ணிவிட்டு அப்படியே இன்செர்ட் பண்ணியிருக்கு.
இப்போ வந்து நம்ம கிளச் கேஜில் என்னென்ன ரிமூவ் பண்ணுமோ எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போல் நட்டை நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கியர் பாக்ஸ் ஆயிலை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கியர் பாக்ஸ் ஆயில் வந்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் போல் நட்டை டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண இப்போ வந்து பேக் வீலை வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கு பிரேக் ஷூவை வந்து நல்லா எம்ஐ ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு வீலை தூக்கி வண்டியில் ஃபிட் பண்ணி வீல் போல் நட்டை வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம். வீல் போல் நட்டை ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ப்ளே வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.